விபத்தில் வலது கை முற்றிலும் சிதைந்து இரத்தம் முழுவதும் வெளியேறிய நிலையில் அரசு மருத்துவமனையில் குருதி கொடையாளர்கள் கொடுத்த இரத்தம் செலுத்தப்பட்டதால் இன்று உயிரோடு வாழ்கிறேன் என்று மயிலாடுதுறையில் உலக குருதி கொடையாளர்கள் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. உலக குருதி கொடையாளர்கள் தினம் ஆண்டுதோறும் ஜூன் 14ஆம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது. உலக கொடையாளர்கள் தினம் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மயிலாடுதுறை அரசினர் பெரியார் மாவட்ட தலைமை மருத்துவமனையில் இன்று விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது. அரசு மருத்துவமனை மற்றும் மருத்துவமனையின் குருதி வங்கி சார்பில் நடத்தப்பட்ட பேரணியை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பேரணியில் செவிலியர் கல்லூரி பயிற்சி மாணவிகள் பங்கேற்று நகரின் முக்கிய வீதிகளில் வழியே விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியபடி இரத்த தானம் செய்வதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு முழக்கங்களை எழுப்பியவாறு பேரணியாக சென்று மீண்டும் புறப்பட்ட இடத்தை வந்தடைந்தனர். முன்னதாக மாவட்ட ஆட்சியர் பேசுகையில், கடந்த 2000ஆம் ஆண்டு அரசு அதிகாரியாக பணியாற்றிய போது புதுக்கோட்டையில் ஏற்பட்ட விபத்தில் தனது வலது கை முற்றிலும் சிதைந்து இரத்தம் முழுவதும் வெளியேறியது. அப்போது அரசு மருத்துவமனையில் குருதி கொடையாளர்கள் கொடுத்த இரத்தம் தனக்கு செலுத்தப்பட்டதால் இன்று உயிரோடு வாழ்கிறேன் என்று நெகிழ்ச்சி அடைந்த மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி, தாம் அளிக்கும் இரத்த தானம் விபத்தில் பாதிக்கப்படுபவர்களின் உயிரை காப்பாற்றும் என்பதால் அனைவரும் இரத்த தானம் செய்ய வேண்டும் என்றார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட சுகாதாரத்துறை இணை இயக்குனர் பானுமதி, கோட்டாட்சியர் விஷ்ணுபிரியா, அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவர் செந்தில்குமார், இரத்த வங்கி மருத்துவர் அருண் மற்றும் மருத்துவர்கள் கலந்து கொண்டனர். நியூஸ்1 தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.